இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம். உயிருள்ள தேவனை நம்முடைய தெய்வமாக கொண்டு நமக்குள்ளே கொண்டு வாழ்வோமே ஆனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் அவர் உயிர்ப்பிக்க முடியும். பிரியமான அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே தேவதூதன் சொல்லுகிறார், மத்தேயு 28:6, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், இடம் ஏற்றியாக இருக்கிறது. அவர் இங்கு இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 தினங்கள் நினைவு கூறப்படுகின்றன. ஒன்று பிறப்பு, இன்னொன்று மரிப்பு. பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் இந்த பூமியிலே பொதுவான ஒன்று. ஆனால் 3வது நாளுக்கு ஒருவர் சொந்தக்காரராக இருக்கிறார். பிறப்புக்கும் மரிப்புக்கும் உயிர்ப்புக்கும் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆகவே இந்த 3வது நாளுக்கு சொந்தக்காரரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருப்போமே ஆனால் பாக்கியவான்களாக இருப்போம். இன்னைக்கு மரித்து போன சூழ்நிலைகள், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் எதுவா இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. இயேசு மட்டுமே உயிர்த்தெழுந்த தெய்வம். அவரை தெய்வமாக கொண்டு வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.